பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். மேல் அன்பு கூர்ந்து எங்களை நீதிமானாக்குகிற எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, எங்கள் குடும்பத்தை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உம் திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் குடும்பமாக பரிசுத்தம் அடைந்து நீதிமான் ஆக வேண்டும் சுவாமி. ஒவ்வொருவரும், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நீதிமான்களாய் மாறும்படியாய் நீர் கிருபை செய்யும். எங்கள் ஒவ்வொருவர் குடும்பத்தின் மேலும் உம்முடைய ஆளுகை இருக்கட்டும். நீர் உம்முடைய திருக்கரங்களால் எங்களை பிடித்து கொண்டு எங்கள் வாழ்க்கை பாதையில் எங்களை நடத்தி செல்லும். சிறு குழந்தைகளை பெற்றோர் கைப்பிடித்து அழைத்து செல்வது போல எங்களை நீர் அழைத்து செல்லும். பரிசுத்த பாதையில் எங்களை நடத்தும் சுவாமி. நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் பரிசுத்தர். உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் வந்து சேர விரும்புகிறோம். அதற்கு எங்களை தகுதிப்படுத்தும் பரிசுத்த தெய்வமே. உம்முடைய பரிசுத்தமும் நீர் நல்லவரும் வல்லவருமாய் இருக்கிறீர். அப்படிப்பட்ட உம்மோடு கூட இருக்க எங்களை தகுதிப்படுத்தும். எங்களிடத்தில் எவ்வித துர்க்குணங்களும் இல்லாதபடிக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும். கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர். நீர் மிகவும் நல்லவராய் இருக்கிறீர். உம்முடைய கிருபை பெரியதாய் இருக்கிறது. கர்த்தாவே, கிருபையாயிரும். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களையும் நீர் சுத்திகரித்து காத்து கொள்ளும், வழி நடத்தும், நீதிமான்களாக்கும். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தமான ஊழியரும் ஆண்டவரே, பரிசுத்த பாதையில் நடக்க நீரே உடைய திருக்கரங்களால் பிடித்து கொண்டு வழி நடத்தும். ஊழியர்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தம் அடையட்டும், இன்னும் நீதிமான் ஆகட்டும், இன்னும் பரிசுத்தம் அடையட்டும், இன்னும் உணர்வுள்ளவர்கள் ஆகட்டும், இன்னும் ஞானம் உள்ளவர்கள் ஆகட்டும். உம்முடைய 7 ஆவிகளையும் பெற்று அவர்கள் உமக்கு உகந்த ஊழியத்தை செய்யட்டும். இன்றைய நிலைமை போதாது சுவாமி. இன்னும் அதிகமாய், இன்னும் உற்சாகமாய், இன்னும் அதிகமாய் உமக்கு ஊழியம் செய்யட்டும். அறுப்பு மிகுதி, ஆட்களோ கொஞ்சம் என்று சொல்லியிருக்கிறீரே. உம்முடைய ஊழியர்களாகிய எங்கள் மீது உம்முடைய ஆவியை ஊற்றும். உம்முடைய 7 ஆவிகளையும் எங்களுக்கு தந்தரலும். நாங்கள் உற்சாகமாய் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல உயர பறந்து உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாய் எங்களை மாற்றும். ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் நீதிமான்கள் ஆக்கும். நன்றி சுவாமி, நன்றி அப்பா. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். மாரநாதா,